நிறைய கடன் இருக்கு. இந்த கடனெல்லாம் எப்பதான் அடைக்க போறோம்னு தெரியல. இந்த மாதிரி நீங்களும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நெறைய பேர் வந்து என்ன செய்றாங்கன்னா, அவங்க வாங்குன கடன நெனச்சு மனசு வந்து வருத்தப்பட்டு, வருத்தப்பட்டு நெறைய நேரத்துல வந்து இதனாலேயே அவங்க வந்து உடம்பு சரியில்லாம ஆயிருவாங்க. வாங்குன கடன திருப்பி கட்ட முடியலையேங்கிற ஒரு வருத்தம். இது நான் சொல்றது வந்து தேவைக்காக கடன் வாங்குறவங்க. வேற வழி இல்லாம கடன் வாங்குறவங்க தான் இந்த மாரி யோசிப்பாங்க. அதுவும் ஊதாரித்தனமா செலவு பண்றவங்க வந்து கண்டிப்பா கடன கட்டணும். அந்த கவலையே அவங்களுக்கு இருக்காது. கடன் குடுத்தவங்க தான் அவங்க பின்னாடி போயிட்டுருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு தேவைக்காக கடன் வாங்கிட்டு, அத கட்ட முடியாம மன வருத்தப்பட்டு, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த ஒரு பேலீஃப் ரிச்சுவல் நான் சொல்லிக் குடுக்குறேன். ஸோ இந்த பேலீஃப் ரிச்சுவல் வந்து உங்களோட பாதைய வந்து ஸ்மூத் ஆக்கும். நீங்க வந்து பணம் சம்பாரிச்சு அந்த கடன கட்டுறதுக்கு வந்து இது வந்து ஸ்மூத் ஆக்கிவிடும். இப்ப நம்ம எல்லா முயற்சியும் செஞ்சுட்டு கடவுள்கிட்ட ஒரு பாரத்த போடுவோம் தெரியுங்களா? நீங்க பார்த்துக்கோங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் தான் இந்த பேலீஃப் ரிச்சுவல். ஸோ பேலீஃப் ரிச்சுவல் செய்யும்போது இந்த மாதிரி அழகான ஒரு பேலீஃப் எடுத்துக்கோங்க. கிழியக்கூடாது. அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க வந்து ப்ளூ பென் யூஸ் பண்ணலாம். கிரீன் அண்ட் பிளாக் யூஸ் பண்ணலாம். ஓகே. சின்ன மார்க்கரா, பெர்மனன்ட் மார்க்கரா எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நீங்கள் எழுதுறதுக்கு. இந்த மாதிரி எழுதணும். ரைட். ஸோ இப்போ நீங்கள் என்ன எழுதணும்னா, ஐ ஆம் டெட் ஃப்ரீ அப்படி தான் நீங்கள் எழுதுவீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் என் கடனை எல்லாம் அடைத்து விட்டேன். நன்றி பிரபஞ்சம். தேங்க் யூ யூனிவர்ஸ். ஆல்ரைட். ஸோ இது வந்து வேர்ட்டாகவும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் போடுறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டோன்னே நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஓகே. எழுதிட்டு இந்த பேலீஃபை கையில் பார்த்துட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது விஷுவலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எவ்வளோ கடன் இருக்குது உங்களுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு 10,000 வள்ளி கடன் இருக்கா? அந்த 10,000 வள்ளி காசு உங்களுக்கு கிடச்சி நீங்கள் அந்த காசை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு பேங்க்லேயோ எங்கேயாச்சும் எங்கே நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களோ அங்கே நீங்கள் கொடுத்துட்டு அந்த ரிசீட்டை வாங்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு வரீங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஒரு ட்ரெய்லர் மாதிரி நீங்கள் அதை ப்ளே பண்ணிட்டே இருக்கணும் விஷுவலைஸ் பண்ணுறப்பெல்லாம். ஸோ நீங்கள் எழுதிட்டு இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும், பேர்ன் பண்ணணும். ஸோ இந்த பே லீஃப் வந்து அப்படியே நீங்கள் லைட்டரில் பேர்ன் பண்ணிவிட்டு வைக்கலாம். நீங்கள் ஒரு தூபக்கால் வச்சுக்கோங்க, இல்லை பே லீஃப் பேர்னர்னு ஏதாச்சும் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அதை பேர்ன் பண்ணலாம். அதில் வந்து சூடம் ஒரு 3 சூடம் போட்டு பேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பே லீஃபை அழகாக எரிச்சு விட்டுலாம். என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா நிறைய பே லீஃப் ரிச்சுவல் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் எப்படி பேர்ன் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த ரிச்சுவலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த சாம்பல், அந்த ஆஷஸ் என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு யூனிவர்ஸ் கிட்ட இதை ஊதி விட்டுருங்க. அண்ட் 2 விதமாக நீங்கள் செய்யலாம். ஒன்று வந்து சிங்கில் நீங்கள் வந்து தண்ணியோட தண்ணியாக நீங்கள் கரைச்சி விட்ருங்க. அடுத்து வெளியில் போயிட்டு நீங்கள் ஊதி விடலாம். ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலி தண்ணியோட கரைச்சி விடும்போது நீங்கள் பிளான்ட்ஸில் கூட ஊற்றலாம். சிங்க்லேயும் நீங்கள் இது பண்ணி விட்டுடலாம். பே லீஃப்ங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். ஆல்ரைட். ஸோ இது வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் போது இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. அடுத்து வேறு ஏதாவது விஷயத்துக்காக நான் உங்களுக்கு பே லீஃப் ரிச்சுவல் சொல்லிக் கொடுக்கணுன்னா, எதுக்காக என்ன விஷயம்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வீடியோ நான் கண்டிப்பாக செய்வேன். அண்ட் நிறைய பேர் நம்மளோட லாடம் பற்றி கேட்குறீங்க. ஸோ லாடம் வந்து ஸ்டாக் இருக்குது. ஃபுல்லாக ப்ரே பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி ஸ்டாக் இருக்குது. இது வந்து என்ட்ரன்ஸ் லாடம். அண்ட் இது வந்து நம்மளோட கேஷ் பாக்ஸ் லாடம் ஃபார் மணி அட்ராக்ஷன். கேஷ் பாக்ஸ் லாடத்தில் நிறைய திங்ஸ் இருக்கும். உங்களுக்கு திறந்தோடனே அவ்வளோ வாசமாக இருக்குது. ஏன்னா நம்ம எனர்ஜைஸ் பண்ணி ப்ரேயர்ஸில் வச்சு முடித்து தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம். இது கஸ்டமர் ஆர்டர் பண்ண கேஷ் பாக்ஸ் லாடம் தான். ஸோ என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு லாடம், அப்புறம் வந்து மணி கோட் எழுதி 2 பே லீஃப், குபேர யந்த்ரா, அப்புறம் வந்து அவரா பொடி 2 பேக்கெட் இருக்கும். தென் இதில் மணி அட்ராக்ஷனுக்கு என்ன நிறைய ஐட்டம்ஸ் இது உள்ளுக்கு இருக்கும். நீங்கள் லாடம் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு நீங்கள் புலனம் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு டிக்டாக்லேயே நீங்கள் இன்பாக்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம். காட் பிளஸ் யூ.